ஹாய் ஹலோ மந்தோடைய இதை பற்றி பார்க்க போகிறோம்டா. எப்போ சின்ன பிரின்சஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த எபிசோட் புரியணும்பா. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்கன்னு பார்ப்பா. இது பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். வீடியோ ஃபோட்டோன்னே பார்க்குறேன்டா, பெல் பட்டனை ஆனில் போட்டுக்கலுங்க. அப்பா வீடியோ நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கணும்பா. நீங்கள் தொட்டு தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த எபிசோட் உண்மையிலே சொல்ல போனால் தரமான எபிசோட். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் சும்மா அந்த மாதிரி இருக்கும். வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் எக்ஸ்ட்ராவோட டீல் ஒன்று போட்டுருப்பா, ட்ரிபிள் மடங்கு லாபம் கொடுக்குற மாதிரி. அதை பற்றி யோசித்து போட்டு அவருக்கு லாபத்தை விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு ஃபோனை போட்டு அப்படின்ற மாதிரி யோசித்து போட்டு நம்மளுக்கு நிறைய வேலை கிடக்கு, அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவா. கட் பண்ணால் நம்மளோட ஸ்பிரிட் கிங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பாரு அந்த லேடி வார அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினை சுற்றி வளைச்சிருவாங்க. எல்லாரும் வளைச்சிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த ரெட் கலர் ஸ்பிரிட் கிங் அடிச்சிங் போன விஷயம் என்ன, அந்த கோஸ்டோட போனியை மரியானான்ற கோஸ்ட் உன்னைய கூட்டிகிட்டு போனாவ எங்கேயோ அந்த டச்சஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிப்பாங்க. அவளோட போனதுக்கு எப்படியாச்சும் ஒரு குழுவாச்சும் கிடச்சிக்கா நம்மளோட நம்ம இசல்லா ஸ்பிரிட் கிங்கை நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ அவட கோவத்தை தணிக்கிறதுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிச்சாண்டிக்கல. நம்ம ஹீரோயின் இல்லைன்றுவா. அப்போ அந்த ஸ்பிரிட் கிங்கெல்லாம் போய் தானே சொல்கிறா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாரும் குறி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, நான் இப்போ இசல்லாவை மீட் பண்ணுறேன்டா, எப்படி மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கால மஞ்சள் கலரில் உள்ள ஸ்பிரிட் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கா, இசல்லா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு இடத்துல அரிப்பா, அந்த இடத்த நான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் இதில் என்னப்பா திடீர்னு மாதிரி ஒரு பாசையில் ஹக்கிதல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. பச்சை கலர் ஸ்பிரிட் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கே, இந்த பக்கம் டக்குனே வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயின் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கா, ஸ்பிரிட்லாம் பறந்து வந்துட்டு நம்ம ஹீரோயின்ற பின்னல. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், நிறைய தூரம் இல்லையா, பக்கத்தில் தானே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கல. ஆமாம் இசல்ல பக்கத்தில் அரிப்பா, டக்குனே நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடலாம். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா, அவ்வளோ தூரம் ஓட வச்சு போட்டு இருச்சுமல்ல அப்படின்ற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி போ என்ன செய்யற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு போய்த்துட்டியா. அப்போ வந்து பார்த்தா ஒரு ஐசிக்கு மேலே இசல்லாம் பறந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு அதே இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பா குறுகுருண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கூப்பிடுவா, இசல்லாண்டு கூப்பிட்டு பாப்பா. நம்ம ஹீரோயின் ஒரு கணக்கு எடுக்கிற மாதிரி இல்லை நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்யற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா, இசல்லாண்டு. அவ திரும்பியே பார்த்துருக்க மாட்டா. நம்ம ஹீரோயின் சரியான நோண்டியா இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோவம் வந்துட்டு உடனே சொல்லி விட்டுடுறா, என்னைய மரியாதை அனுப்பினாங்க உன்னைய சந்திக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சென்ன உடனே அவ இசல்ல சரியான கோவமாய் நம்ம ஹீரோயின் செல்லி வாய் முறதுக்கு இல்லை பனியால ஒரு அடி. நம்ம ஹீரோயின் பனியால மொழிட்டு போய் கிடப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதான் நடந்திருக்கி அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருப்பா. இது எனக்கு தேவை, இதுகளுக்காக வந்தனே அப்படின்ற மாதிரி குத்தஞ்சொல்லி போட்டு பார்க்க அந்த இசெல்லாம் சரியான கோவத்துல நின்றுக்கிட்டு இருப்பா. வானத்துல பனியெல்லாம் உரமா அதிகமாகிக்கிட்டு இருக்கேன். பனி நம்ம ஹீரோயினெல்லாம் நின்றுக்கலையே இல்லை, பனி புயல் வர மாதிரி இருக்கு அந்த இடத்துல. நம்ம ஹீரோயின் அப்படியே பெரிசா ஒரு கட்டத்தில் இருப்பா. அப்போ குறுக்கால ஒரு ஆள் வர சியோல் வந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் முன்னால வைத்து நின்றுக்கிட்டு கம்மலியா என் பின்னால் ஏறி நான் எது வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா நம்மளோட சியோல். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, தம்பி சியோலு என்ன செய்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கம்மலி, என் பின்னால் ஏறி ஒன்றும் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா நம்மளோட சியோல். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ கோஸ்ட்டுடா, அப்போ அதை மறந்துட்டியாடா, நீ கோஸ்ட்டு, அதால் உன்னை தாண்டி எல்லா பணிப்புகளும் வருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஆமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார் சியோல். அப்போ இசெல்லாம் சியோலை பார்த்து சொல்லுவா, ஆமாம் இவன் சியோல் அப்படின்ற மாதிரி நம்ம சியோல்ற பேர் சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயின் உனக்கு அவளை தெரியுமா அவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கல. இசல்ல அப்பா பொறுமை இருக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, மரியானா மார்ஸை கொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இதண்டா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவா. இசல்ல ஒரு மாதிரி கடுப்பாயிருவா. எது என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி சரியாக கடுப்பாயிருவா. மரியானா கொல்லலன்னு சொன்ன உடனே அவளால் ஏற்றுக்கல முடியல. அவ சொல்றா, என்ற 2 கண்ணாலையும் பார்த்தேன் மரியானா கொல்றத அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி கீசி கத்திட்டு இருக்கா. புயல் அட்டிக்கு வீசுது, நம்ம ஹீரோயின்லாம் அள்ளி எறியுது புயல். அப்போ நம்ம ஹீரோயின் பல்ல கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா அந்த புயலை தாக்கு பிடிச்சிக்கிட்டு. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின், மரியானா மார்ஸை கொல்லவே இல்லை, மார்ஸோட புள்ளையோலாம் அந்த பிரின்ஸில் அடி அதெல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அதை கேட்ட உடனே அவ கொஞ்சம் அமைதியாயிருவா. பக்கத்துல இருந்து சியோல் கட்டிப்பா, என்னடா அப்போ சொல்கிறா நீ என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிப்பார். அந்த மார்ஸில் ஃபுல்லாக அந்த பிரின்ஸா, அப்போ அதெல்லாம் ஒரே ரத்தம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாங்க
அதெல்லாம் ஒரே ரத்தம். நம்ம மரியானாக்கு பிறந்தால்தான் மரியானாக்கும் மார்ஸுக்கும் பிறந்தால்தான் அந்த பிரின்ஸோட ரத்தத்தில் வந்தாக்கள் அப்படின்ற மாதிரி சிலைகளை பின்னால இருந்து நம்ம இசெல்லாம் சரியான சாக்கில் இருப்பா. அவள் இசெல்லாம் பிரின்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திப்பா. அந்த ரத்தத்தில் வந்தாக்கள் அவ்வளோ பேரையும் தொல்லை பண்ணிப்பா நம்ம மரியானோட ரத்தம்னு நினைக்கி. ஆனால் அது நம்மட இசல்லோட ஃப்ரெண்ட்ற ரத்தம் உண்டு அவளுக்கே தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நாள். அவன்ற ரத்தத்தில் உள்ளாலே நான் அவ்வளோ நாள் தொல்லை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அதுலேயே ஒரு மாதிரி கீழே விழுந்து பரிதாபமாக இருந்துக்கல. நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கியா இவ்வளோ நாள் ஒரு ஆள் நோண்டியா வீண்டை தண்டா பார்த்துருக்கேன். அதுவும் இத்தனை வருஷமாக ஒரு ஆள் விஷயம் தெரியாமலே கோவத்தில் இருந்துச்சேனா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன இருந்தாலும் இன்றைக்கு பார்த்துட்டேன் இப்படி ஒரு ஆளை பார்த்து என்ன செய்யற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ பனி கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா இசல்லாக்கும் நம்மட மார்ஸுக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சு உனக்கு தெரியாவா அப்படின்ன மாதிரி கேட்கல. அவட வாயிலிருந்து வாந்தியே வந்துருச்சு. என்ன நீ சொல்ற என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ற ஒரு வார்த்தையும் இசல்லாக்கு முள் குத்துற இடம் இருந்தீங்க. அப்ப இசெல்லாம் நினைச்சு பாக்குற என்ன நடந்துக்கிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் தான் உண்மையா சொல்றா. அப்போ அவ இசெல்லாம் நப்புல நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா என்ன நடந்துக்கிங்கடா. அவங்க ரெண்டு பேரும் நதியில பேசிக்கிட்டு இருக்கீங்களே போட்ல வச்சு. அப்ப நம்மட மரியாதை சொல்லிட்டு இருந்தி இப்ப உன்னைய கொல்ல சொல்லி எங்கட டச்சஸ் ஆர்டர் கொடுத்துருச்சா. என்னால ஒன்றும் தடுக்க முடியாது என்ன கொல்லணும்னு சொல்லியிருக்கா. உடனே ஒன்றும் நீ உயிரோட இருக்கணும் இல்லாட்டி நான் உயிரோட இருக்கணும் இல்லாட்டி ரெண்டு பேரும் சாவணும் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என்னால் என்ன செய்யறன்னு தெரியா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா நம்மட மரியானா. ஏண்டா மரியானா இப்போ ஒரு இளவரசியாவோ அந்த எம்பையருடைய அடுத்த எம்பையர் ஆக போற அவளே இப்படி ஒருத்தனை லவ் பண்றான்ற விஷயம் தெரியவும் வீட்டாக்களுக்கெல்லாம் சரியான கோவம். அவங்களெல்லாம் சேர்ந்து நீ அவனை கொண்டுருலாடி நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தீ சொல்லு. அவளோட வயிற்றுல ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அதெல்லாம் அவன் நினைச்சி பார்த்து இப்படி தான் சொல்லியிருப்பான். நான் கத்தியால் உன்னை குத்தி கொல்ல சொல்லியிருக்காங்க என்னை அப்படின்ன மாதிரி உண்மையை சொல்லி விட்டுருவான் மார்ஸ்கிட்ட. அப்போ மார்ஸாக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ பார்த்துட்டு இருப்பான். என்னால் உன்னை கொல்லவே முடியாது நீ இங்கேருந்து ஓடிடு என்னால் உன்னை கொல்ல முடியாது அப்படின்ன மாதிரி எவ்வளோ கத்துவா. ஆனால் மார்ஸ் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்ன நினைச்சாங்கன்னு சரியா திடீர்னு மாதிரி மார்ஸ் எலிமி நிற்பான். எலிமி நின்றோடனே நம்மளோட மரியாதை பார்த்துட்டு இருப்பா. நீ இங்கேருந்து ஓடிரு எவ்வளோ உன்னை கொல்லையில அப்படின்ன மாதிரி அவள் கண்ணில் தண்ணி வர்றதுக்கு எவ்வளோ கத்தி கதறி சொல்லியிருப்பா. கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அவள் என்னால் உன்னை கொல்றதை பற்றி நினச்சி கூடி பார்க்கலாண்டேக்கல. நம்ம மார்ஸ் நம்மளோட மரியானோட கையை பிடிச்சி அந்த கத்தியை தூக்கியிருப்பாங்க. அப்போ அவள் செல்லுவா இங்கேருந்து ஓடிரு ரன் அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவளோட வாயத்திறந்து அப்போ சொல்லிடுச்சிக்கல என்னால் ஓட முடியாது குழந்தைய பத்திரமா பார்த்துக்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவன் கட்டி பிடிச்சிருவான். அந்த கத்தியை அவனை நெஞ்சை குத்திட்டு அந்த பக்கமே வந்துருக்கும் அந்த கத்தியை. அப்படி சோகமான சீன் நடந்துக்கிட்டு இருக்கீங்களே. அப்படி கத்தியால் குத்துற அந்த டைம் பார்த்து அந்த சீன் நடக்கலையே பின்னால் அவரால் ஓடி வர சவுண்ட் கேட்டுட்டு இருந்துக்கும். அவ சரியா பயந்து கத்திரிப்பா நம்மளோட மரியாதை. அப்போ அங்கே ஒரு ஆள் ஓடி வரு யாருன்னு பார்த்தா நம்மட இசல்லா அவட ஃப்ரெண்டை தேடி வந்துருப்பா. வந்து பார்த்தா நம்மட மரியானடா இல்லை கத்தி இருந்துச்சிங்க. நம்மட இசல்லாக்கு சரியான சாக்கு என்ன இது நடக்குது அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஒன்றும் செய்யலாமல் பேத்திக்கிங்க. அவருக்கு கைகாலெலாம் ஒரு மாதிரி நடுங்க தொடங்கிக்கிங்க. அதை பார்த்த உடனே அதிர்ச்சியிலே இருந்திருப்பா. அப்போ நம்மட மார்ஸ் அப்படியே குத்தப்பட்ட அந்த தண்ணியிலே விழுந்திருப்பாங்க. அந்த தண்ணியாக இப்போ ஃப்ரீஸாகவே ஐஸாக மாறி நின்றுச்சிங்க. அதெல்லாம் நம்மட இசல்லாம் நின்றுக்கிட்டு இருந்திப்பா. இப்போ இதெல்லாம் ஹேப்பா உண்மையிலே அந்த அரச குடும்பத்து ரத்தம் அந்த பிரின்ஸ் எல்லாம் நம்மட மார்ஸ்ற வம்சவழி அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் ஆமாண்டுவா. அப்போ அவ திரும்பவும் கேட்பா ஆமாண்டுவா. நம்ம ஹீரோயின் இசல்லாக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அவள் பயங்கரமாக கத்துவா. ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தேனா அப்படின்ன மாதிரி அவள் சரியாக கத்திட்டு இருப்பா. அப்போ அந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லி முடிக்கிறது பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்கல. நம்மளோட சியோல் கேட்பாங்க ஹே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் உண்மையாக உனக்கு எப்படி தெரியுங்க அப்படின்ன மாதிரி நம்மளோட சியோல் கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா அந்த நம்மளோட மரியாதை கொடுத்த புக்கெலாம் இருந்துச்சிங்க. அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு இருந்திப்பா. அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நம்ம ஹீரோயின்ற மண்டையில் போடிக்கிட்டு இருந்துச்சிங்க. இவ்வளோ பெரிய முட்டாளாண்டே தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சிங்க. நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிக்காம சரி வந்த வேலையை முடிக்கிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை ஒரு பிரேஸ்லெட் எடுத்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு மாதிரி வெளிச்சம் வரு. அந்த வெளிச்சத்துலேருந்து மார்ஸ் வாரம் எழும்பிக்கிட்டு அந்த மார்ஸை பார்த்தோன்னே நம்மளோட இசல்லாக்கு தாங்கல அதிர்ச்சி. மார்ஸ்ன்ற ஒரு மாதிரி கண்ணலங்களை கத்திக்கிட்டு என்ன பழைய ஃப்ரெண்ட் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மளோட மார்ஸை தொட்டு பார்க்குறா. அவள் இது உண்மையான இது கட் பண்ணலையே அப்படின்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். மார்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான்
ஏய் இசல்ல அவனை பார்த்து நான் கனநாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சரியான அதிர்ச்சியில் இருக்கா, என்ன நடக்குச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ அதிர்ச்சியில் என்னன்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை துளி விழுந்து அந்த பனிக்காட்டியெல்லாம் ஒரு மாதிரி கரையும். அவளுடைய மஞ்சள் கலர் ஸ்பிரிட் கிங் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன இங்கே மழை பெய்யுது, ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த எம்பையர் ஃபுல்லாக மழை அட்டிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடமும் அங்கே உள்ளாக்கள்லாம் அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன இங்கே திடீர்னு மாதிரி மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதிர்ச்சியில் இருப்பாங்க. அங்கே உள்ள எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சிங்க. ஆனால் அங்கே உள்ள பனிக்காட்டியெல்லாம் கரைஞ்சி அதே ஒரு பிரச்சனையாக வரும் போக அப்போ அந்த பனிக்காட்டியெல்லாம் சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா இடமும். அப்போ அந்த மழை நிச்சயவே இல்லை, டெய்லி தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த மழை. அப்படியே காட்டுறாங்க, நம்மளோட எக்ஸ்ட்ரா தான் காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா கடுமையாக ஜோசனைக்கு உள்ளாயிட்டார், ஜோசித்துக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து சொல்கிறார், கம்லியா இது நீ செஞ்ச வேலைகண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்துப்படி இது உனக்கு செட் ஆகும் அந்த வேலை அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ, அது நாங்கள் என்ன சூனியக்காரியா, என்னால் எப்படி காலநிலையெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன மெஜிக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டுச்சா. அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்றும் பேசாமல் பார்த்துட்டு இருக்கார். அப்போ நம்ம ஹீரோயின் பிஸ்னஸை பற்றி பேச வந்துருப்பா, அதை பற்றி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பிஸ்னஸை பற்றி பேச வந்தவர் என்னத்தையை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கல. நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கார், ஏதோ ஒன்று நம்ம ஹீரோயின்கிட்ட இருக்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி முறைக்கி பார்த்துட்டு இருக்கேன், என்ன வழக்கம் ஒன்றும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா அவர். அப்போ எக்ஸ்ட்ரா பற்றி சொல்கிறா, நம்மளோட டீல் ஓகேன்னு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அந்த டீல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருப்பா எக்ஸ்ட்ரா பற்றி. அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார், அந்த டீலை பற்றி நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அதில் நிறைய கோளாறு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுண்டோம். நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா பாவம். அப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா சொல்லுவார், அப்படியா அப்படி ஆனாலும் அந்த டீலை எனக்கு பிடிச்சிருக்கணும். நம்ம ஹீரோயின்ற மூஞ்சில் ஒரு புன்னகை சிரிப்பொன்று வந்துட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சரி நான் வாரேன் அங்கேருந்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவா. எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயினை கொஞ்ச நாள் தடுத்து வச்சுருப்பார், இப்போதைக்கு அந்த டீலை பற்றி புறவை பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எக்ஸ்ட்ரா இப்போ வாயம் பெருமூச்சு விட்டுட்டு இருப்பார், வாயை திறந்து ஒரு வழியாக சமாளிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அந்த மோதிரத்தை பற்றியும் பேசிட்டு இருப்பார். அந்த ரெட் ரிங் அதை பற்றியும் பேசிட்டு இருப்பார், அந்த ரெட் ரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். கட் பண்ணால் நம்மளோட கிரேசியாக பேர்லாம் காட்டிருக்காங்க. அது எப்பவும் போல் இன்றைக்கி பளிச்சுட்டு அழகாக பச்சை பசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட பிரின்ஸ் சிரிச்சிக்கிட்டே இருக்கார் எப்பவும் போல். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா, என்ன இவர் சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி கடிச்சிக்கல. நம்ம பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா, கமலியா எல்லாம் ஓகேவா தானே இருக்கு, எங்கே திடீர்னு மாதிரி என்னெல்லாம் நடந்து வைத்து இந்த இடமெல்லாம் மாறிட்டு யார் காரணம் மாரி அன்றைக்கில் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா, நான் காரணம் செல்லையா முடியும் உனைட்டு அப்படின்ற மாதிரி. அப்போ நம்மளோட ஹீரோயின் சிரிச்சிக்கிட்டு இருக்கா, ஆனாலும் இந்த இடம் அழகாத்தானே இருக்கேன்னா பார்க்குறதுக்கு, இப்போ பச்சை பசையெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பிட்டை போட்டுட்டு இருக்கா தெரியாத மாதிரி. அப்போ அந்த இசல்லாவை பற்றி காட்டிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பனிக்கெல்லாம் காரணமான இசல்லா இப்போ நல்லா குட்டியாக மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. நம்மளோட கொடை காலத்து ஸ்பிரிட் வந்துருச்சிங்க, அது நல்லா இப்போ பெருத்து இருந்துச்சிங்க. எல்லா ஸ்பிரிட்டுங்க அதே மாதிரி எல்லோரும் பெருத்து அவங்களோட பவர்லாம் ரெக்கவர் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பற்றி யோசித்து போட்டு சேச்சே அப்படி அதெல்லாம் பற்றி இப்போ யோசிக்கிற நேரம் இல்லை அப்படின்ட்டுக்கலாம். நம்ம பிரின்ஸ் பார்த்து நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பல்ல கட்டிட்டு பாப்பா நம்ம பிரின்ஸ் சொல்லுவார், நான் என்னோட வேலையெல்லாம் முடிக்கிட்டு நான் இங்கே வந்ததே அந்த முடிச்சுட்டு விழாக்கு, நான் இந்த பனியெல்லாம் தடப்பட்டு கிடந்திங்க, ஆனால் நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துட்டு அப்படி நம்ம சொல்லுவார் பிரின்ஸ். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவார், எடுத்து போயா வரீங்க நீங்கள் அப்படி நம்ம சொல்லுவார், டுமாரோ கிளம்புற யாருச்சிங்க போல அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம பிரின்ஸ் ஆமாம் நான் கிளம்பத்தான் போகிறேன், ஆனால் இங்கே நிறைய உன்னை விட்டுட்டு போகிறதால இங்கே நிறைய எதிரிகள் இருப்பாங்க உன்னோட சொர்ஃபல் குடும்பத்துக்கு மேலே. ஏண்டா நீ ஒரு மெச்சனா மாறி இங்கே வந்திருந்தாலும் உன்னை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு வரேன். ஏன்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புற ஐடியாவில் இல்லை, பிரின்ஸ் மட்டும் தனியாக போகிறார். ஏன்னா பிரின்ஸுக்கு இங்கே உள்ள வேலை முடிஞ்சு, ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வேலை முடியலை இங்கே உள்ள. ஏன்னா நம்ம ஹீரோனு நம்மளோட எக்ஸ்ட்ரா நிப்பாட்டி வச்சு இப்போ பிஸ்னஸை பற்றி புறவை பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி. அப்போ நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசித்துப்பட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, நீங்கள் கிளம்பினா நான் கொஞ்சம் கவலைப்படுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா பிரின்ஸை பார்த்து. அப்போ பிரின்ஸ் சிரிச்சுக்கிட்டே உண்மையாவா என்னை பற்றி கவலைப்படியா நீ நான் கிளம்பினா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பார். அப்போ நம்ம பிரின்ஸ் இழிச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பார், நீ கவலைப்படுவான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு. நம்ம ஹீரோயின் ஒரு நாள் பற்றி கவலைப்பட்ட சந்தோஷமாக படுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு. ஆனால் உண்மையாக நம்ம நான் ஒன்றா வந்ததில் ஒரு ஆள் போனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பவுபனி சொல்கிறேன் நம்ம ஹீரோயின், யுவர் ஹைனஸ் பார்த்து பேத்துட்டு வாங்க உங்களோட ட்ராவலுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிட்டு இருக்கியா, இந்த ஆள் போனாலும் எனக்கு நிம்மதியா அப்படின்ற மாதிரி, இந்த ஆள் போனாலும் எனக்கு நிம்மதியா எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இப்போ மனசுக்குள்ள. அப்போ பிரின்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார் நம்ம ஹீரோயினை, எப்போ பாரு இழிச்சபடியே இருக்கா இருந்தால். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டார் பிரின்ஸ். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பிரின்ஸ் நம்ம ஹீரோயின் காது கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார்,
நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பார்த்து இருந்துங்க, கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பிரின்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நடந்தீங்க இப்போ இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பச்சா பிள்ளையாடம் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன நடந்தீங்கன்னு தெரியாமல். அப்போ நம்ம ஹீரோயின் கட் பண்ணால் குந்திட்டு இருப்பா ஒரு இடத்துல. குந்திட்டு இருக்கல நம்மளோட இசல்லா பற்றி யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ இசல்லா சொல்லிக்கிட்டு இருப்பா பக்கத்தில் இருந்து. இப்போ இசல்லா அப்போ அவள் சொல்லிட்டு இருப்பா எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் அடுத்து என்ன பிளான் உண்டு அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கல. இசல்லா சொல்கிறேன் எனக்கு எந்த பிளானுமே இல்லை, இப்போதைக்கு தூங்குறேன் பிளான் அப்படின்னு சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் எல்லாரும் ஒரு கொள்கையில் சொல்கிறான் நோக்கத்தோட, ஆனால் இவன் மட்டும் தூங்குறதுல இருக்கா அப்படின்னு சொல்லிக்கல. இசல்லா ரெக்கையை உரிச்சிட்டா. அவள் ரெக்கையை உரிச்சி ட்ராகனில் பறந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. ட்ராகன் உருவத்தில் பறந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. அவட ஸ்பீட் உருவத்தில் நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சோம்பேறியே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு இதை கொடுக்குறா, ஸ்பெல்லை போட்டுவிடும். நம்ம ஹீரோயின்ற ஹையில் ஒரு கிறிஸ்டல் ஒன்று வரும். அப்போ அந்த கிறிஸ்டலை வச்சுட்டு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சரியாக ஆச்சரியத்தில் இருக்கேன் அந்த கிறிஸ்டலை பார்த்துக்கிட்டு. கிறிஸ்டலை வச்சுட்டு சொல்கிறா அந்த கிறிஸ்டல் என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் அப்போ இசெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இதில் நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த கிறிஸ்டலில். அப்போ அவள் பழைய உருவத்துக்கு மாறிட்டா. அவட உடம்பு ஃபுல்லாக ரெக்கவர் ஆன மாதிரி அந்த பெரிய உருவத்துக்கு மாறிவிடும். நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா கமலியா என்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா நம்மளோட இசல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்க்கல. நம்ம ஹீரோயின்ற ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் ஒன்று பண்ணிவிட்டு இசெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா கமலியா நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறா இசல்லா. ஃபுல் மனசோட சொல்கிறேன் நீ என்னைய எப்படி இருந்தாலும் காப்பாற்றிட்டு அந்த நாட்டை இல்லாட்டி நான் விட்டுருந்தா அழிச்சே இருப்பேங்க. என்னைய காப்பாற்றிட்டு அதுலேருந்து எந்த நாட்டையும் காப்பாற்றிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீயா முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு தேங்க்யூ ஹமலியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா இந்த ஃபீலிங் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ என்ன இருந்தாலும் இந்த ஃபீலிங் நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். இதோட நம்மளோட இசல்லாட சாப்டர் அதோட க்ளோஸ் ஆகுது நண்பா. இதோட இசல்லா இனிமேல் வருவலை வரமாட்டால் ஏரியா போகிறப்போ எபிசோடில் பார்ப்போம். நம்ம இசல்லாட கதை இதோட முடியுது. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் கிரேசியை என் பேர பாணியிலேருந்து மீட்டெடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் எங்கே போனாலும் நாங்கள் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டுறா. அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவம் செஞ்சுட்டா. அப்போ எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்மளோட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஹீரோயினை அவட நாட்டுக்கு நம்ம தடுத்தா அப்படின்ற மாதிரியெல்லாம் போ எபிசோட்லாம் பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு எபிசோடில். மறக்காமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சேனலுக்கு போய் யாராச்சும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. பெல் பட்டனையும் தட்டி ஆளில் கொடுத்துக்கொடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிட்டீங்க. பாய் காய்ஸ். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.